மேலும் நமது மூலமாக சேருகிறதுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். ஏன் என்று சொன்னார், அவர் மூலமாய் தேவனிடத்திலே சேருகிற ஒவ்வொருவரும் முற்றுமுடிய ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்படும். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உயிரோடு எழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று சொல்லி அவர் ஒரே தரம் மரித்தார். அதற்கு பின்பு உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து அவருடைய வருகை வரை நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானாகிய நீதிபதியாக இருக்கிற கர்த்தரிடத்தில் கிழவன் சொல்லி ஆண்டுடைய வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சேருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர் செபிக்கிறவராக, அவர் வேண்டுதல் செய்கிறவராக, பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். ஆகவே தான் யோவான் 14:14 சொல்கிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. யோவான் 16:23 சொல்லுகிறது, என் நாமத்தினால இன்னும் நீங்கள் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. ஆம், ஆண்டவர் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கொடுக்கிற ஒரு ஆண்டவர். என் நாமத்தினால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை அவர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் அவருடைய நாமத்தின் மூலமாக யாரெல்லாம் தேவனிடத்தில் சேருகிறார் அத்தனை பேருக்காகவும் வேண்டுதல் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாண்டவர், வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறாண்டவர். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்கவும் வல்லவராக இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிப்பு என்றால் என்ன? முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நித்திய ஜீவன் வர போய் சேர்வதுதான் முற்றுமுடிய ரட்சிப்பு. பூர்ணமான ஒரு ரட்சிப்பு, நித்திய ஜீவனை அடைதல். அவர்களை ஒருபொழுது கைவிடாத தேவன் அவர். அவர்களை நித்திய ஜீவ கரையிலே சேர்க்கிற வரை அவர்களை கைவிட மாட்டார். அதைத்தான் சொல்லுகிறார், அவர்கள் முற்றுமுடிய ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர், முற்றுமுடிய நம்மை ரட்சித்து காத்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறார். அதற்காக அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். நாமும் கூட எப்பொழுதும் அவருடைய நாமத்தினாலே பிதாவை சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். நம்மை முற்றுமுடிய ரட்சித்து நித்திய ஜீவ கரையிலே சேர கிருபை பாராட்டுவார்.